நிக்கட்டும் இருக்கக்கூடாது விடு போட்டேன் பிடிக்காத பிடிக்காத சொல்ல மாட்டேன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாட்டுச்சந்தை. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள எட்டயபுரம் மாட்டுச்சந்தை. ஆட்டுச்சந்தையை பொறுத்தவரையில் இப்போ நைட்லேயே வேலைக்கிழமை நைட்டு ஆட்டுச்சந்தை ஆரம்பித்து விடிய காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் நைட்லேயே சந்தைகள் எல்லாமே கூடியிருக்கு. வேலைக்கிழமை நைட்டே கூடியிருக்கு. வாரந்தோறும் வேலைக்கிழமை நடைபெறுகிற இந்த சந்தை வேலைக்கிழமை கூடியது. குட்டிகள் வரத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் காலைய பொழுதில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே. நிறைய பேர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆடுகள் எல்லாமே கிடக்கு. விலைகள் குட்டிகளை பொறுத்து இருக்குது. குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியான மலிவான விலையில் தான் கிடக்குதோ. மொத்தமாக வாங்கினீங்கன்னா 11,000 ரூபா வரையத்துக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இந்த குட்டியெல்லாம் ரேட்டு அணைச்சி தான் சொல்லுவாங்க. குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டியெல்லாம் தான் இருக்குது. எட்டயபுரம் மாட்டுச்சந்தை கோயில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டரில் அந்த சந்தை பாருங்க. மொழி பொறுத்து பண்ண மாதிரி தெரிஞ்சது சொல்லுவேன். சொல்லிட்டோம்ப்பா. சரி கேட்கட்டான். ஜோடி மூணு குட்டியை 15,000 ஒழுக்கத்துக்கு வாங்கிட்டான். சிக்கல் மாட்டிக்கிட்டாங்க.
என்ன ரேட்டியா? 6 ரூபாயா? கிடா குட்டியா எப்படி? கிடா குட்டி எத்தனை மாதம் இருக்கும்? 2 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். விலை அதிகமாக தான் இருக்குண்ணா. எல்லாம் நல்லா டாப் கடாய்ஸ் இருக்காரு. செம்மராட்டங்கடாயிலே நல்ல கடாய்கள். கேட்காங்க 20 ரூபா பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேலைக்கு போகணும். நான் வேலை தான் போகணும். நான் கொத்தனார் வேலை தான் பார்க்குறோம். நீ எவ்வளோ என்னச்சு 10 ரூபாயில் அப்போதே அவன் என்ன எடுக்கிறான்னு தெரியும். அவர் 11 சொல்லி பேட்டரிங் போட்டு தான் அப்படின்னாரு. 10 ரூபா இல்லையா? யார் நீங்க? ஊர் இல்லை அவருமே அவர் எங்க இருக்காரு? நேரடி கேட்குவா யாரையும் மட்டும் பொய்யா சொல்றேன். அவரு என்ன தெரியும்? 10 ரூபா குடிக்கல இப்படி அவர் தான் கேட்டது. எவ்வளோ கேட்காங்க? 10,000. போட்டா நீ எவ்வளோ சொன்ன? 13 சொல்லி அந்த 11 வரைக்கும் வந்துட்டான். இல்ல கூட ஒரு 10 வச்சோன்னா முடிச்சு கொடுப்போம். 10 சீட்டை போட்டு போ. இந்த பிள்ளைகளுடைய பட்ஜெட்டில் அப்படிதான் வேணுங்க. அப்படி கொடுப்போம்மா. என்னப்பா அப்பாட கூட யாருதான் விடுறா? நெல்லு ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். உனக்கு குறைஞ்சா வைப்பா அவங்க மகா அடிக்கோங்க தம்பி. நியாயமான வேலை தான், பொய் சொல்ல மாட்டேன். வேணுங்க இருக்கும் யாருதான் கேட்டுக்கோங்க தம்பி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டோம் ஒரு வியாபாரம் ஒன்று சீட்டு கேட்கணும், 200 தலை கேட்கணும். அப்படிலாம் கேட்க மாட்டோம்ப்பா. சீட்டு போடணும். 100 இனே வணக்கண்ணே. வணக்கம். ஒரு 3 குட்டி வச்சிருக்கியா? நல்ல குட்டியெல்லாம் என்ன குட்டியெல்லாம்ண்ணா வச்சிருக்கியா? 3 போட்டு 2 கிடா குட்டி, 2 பொட்டை குட்டி, 1 கிடா குட்டி. 2 கிடா குட்டி, 1 பொட்டை குட்டி. பொட்டை குட்டிக்கு மட்டும் என்ன ரேட்டு சொல்லுதியாண்ணா? பொட்டை குட்டி 4 ரூபா கரையும் சொல்ல. 4 ரூபா கரையும் சொல்லுதியா? 2 கிடா குட்டிக்கும் 1 5 ரூபா கரையும். 5 ரூபா கரையும் சொல்லுதியா? இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருந்ததுண்ணா? பரவாயில்லாமல் இருந்திருக்கு. வளர்ப்பு குட்டி நல்லா விற்பனை தானா? நல்லா விற்பனை தான். சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல டாப் ரேட்டு டாப் கடாயா காக்கா. நல்ல நெட்டாவரம் பொட்டு கடா. ஒரிஜினல் பேரு தான்.
25 சொல்லுதோ. ஃபைனலா எவ்வளோண்ணா விடலாம்? ஒரு 2 ரூபா குறைச்சி 2 ரூபா குறைச்சுனா எத்தனை ஒரு வருஷ கடை இருக்குமா? கூட இருக்குமா? பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லு. பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்த கடைனா நல்ல சூப்பர் கடையா வச்சிருக்காங்க. நல்ல கடை. கறி எப்படியும்